தொடர்ந்து கருத்துக்களை பதிவு செய்வதற்காக பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது இணைகிறார். வணக்கம் சார். அண்ணாமலை திடீரென பாஜக தேர்தல் பொறுப்பிலிருந்து விலகி இருக்கிறார். இதற்கு தமிழக பாஜகவில் மீண்டும் கோஷ்டி பூசல் ஏற்பட்டிருப்பதுதான் காரணமா? உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன சார்? அண்ணாமலைக்கு தொடர்ச்சியாக சில நெருக்கடிகள் கட்சிக்குள்ளே இருந்துச்சு. அவர் முதல்ல அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டதற்கு முதன்மையான காரணம் என்பது அண்ணாமலை அந்த பதவியிலிருந்து இறக்கப்பட வேண்டும் அப்படின்றதுதான் அதிமுகவுடைய கோரிக்கையாக இருந்துச்சு. அப்பவே அண்ணாமலை அதை எதிர்த்து பல்வேறு விதமான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொண்டார். ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவர் தொடர்ச்சியாக சில விஷயங்களை செய்து கொண்டிருந்தார். ஆனால் பாஜகவுடைய மேலிட தலைமை என்பது ஒரு விஷயத்துல ரொம்ப உறுதியாக இருந்தார். அண்ணாமலையா அதிமுகவா அப்படின்னும் போது கூட்டணி தான் முக்கியம், அதிமுக தான் முக்கியம் அப்படின்ற அடிப்படையில அண்ணாமலை பதவியை இருக்க சொல்லிட்டு மாநில தலைவராக திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் நியமிக்கப்பட்டார். இது நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். இரண்டாவது பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அண்ணாமலைக்கு ராஜ்யசபா பதவி வழங்கப்படும், ராஜ்யசபாக்கு போயிடுவாரு. அதுக்கப்புறம் அவருக்கு தேசிய அளவுல ஒரு பதவி என்பது வழங்கப்படும், அவருக்கு தேசிய அளவுல முக்கியத்துவம் கொடுக்கப்படும், அவர் நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரியாக மாற்றப்படுவார், அல்லது வேறு மாநிலங்களுக்கு பொறுப்பாளராக ஆக்கப்படுவார், அல்லது இளைஞரணிக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்படுவார் அப்படின்ற பல்வேறு விதமான கருத்துக்கள் என்பது அவ்வப்போது அது உலா வந்தது. ஆனால் அது எல்லாம் எதுவுமே நடக்கல அப்படின்னும் போது தற்போது அண்ணாமலை அவர்களை சமீப காலமாக ஒரு சில விஷயங்களுக்காக பயன்படுத்தி கொண்டு அவருக்கு எந்த விதமான ஒரு முக்கியத்துவமும் கொடுக்கப்படவில்லை அப்படின்றதுல அவர் தொடர்ச்சியாக அதிருப்தியாக இருக்கிறார். அவருக்கு ஒரு பதவி வழங்க வேண்டும், அல்லது அவருக்கு அவருக்கு அந்த ரெக்கக்னிஷனோட தான் அவர் இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புறாரு. அது அவருக்கு உரிய நேரத்துல கிடைக்காததுன்னு அதுல ஒரு விரக்தியில தான் அண்ணாமலை இருந்தாரு. இது கூட ஒரு ஸ்டண்டா தான் இருக்க முடியும். ஏன்னா அவரை பாஜகவுடைய தேசிய தலைமை கண்டுக்க மாட்டேங்குது. இப்ப வேற ஒரு புது பிரசிடென்ட் வேற பாஜகவுக்கு விட்டார் அப்படின்னும் போது அவரு ஒரு புது டீமை ஃபார்ம் பண்ணுவாரு அப்படின்னும் போது அதில் அண்ணாமலை இருக்க வேண்டுமா இல்லையா அப்படின்னு கன்சிடரேஷன்ல அவர் தான் பண்ணுவாரு. பட் அவரும் அண்ணாமலையும் தொடர்ச்சியாக அவருக்கு ஒரு முக்கியமான பதவிகள் கிடைக்க வேண்டும் அப்படின்றதுல அவரும் கடுமையான அழுத்தங்களையும் கடுமையான லாபியையும் இருக்காரு. ஆனால் அது சரியாக என்ன சொல்றது மெட்டீரியலைஸ் வரல. அவரு நினைச்சது போல அவருக்கு ஒரு முக்கியத்துவம் என்பது கொடுக்கப்படவில்லை அப்படின்றதுல அவருக்கு கடுமையான ஒரு அதிருப்தி என்பது உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டிருந்தது. தற்போது அவருக்கு ஒரு சில தொகுதிகளுக்கு மட்டுமே பொறுப்பாளராக போட்டிருப்பது அப்படின்றது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. குறிப்பாக பாத்தீங்கன்னா அவர் மாநிலம் முழுவதும் ஒரு எலெக்ஷன் இன்சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறுப்பை அவர் எதிர்பார்த்திருந்தாரா என்னன்னு தெரியல. ஆனால் அவருக்கு இந்த அளவுக்கு ஒரு சில குறிப்பிட்ட தொகுதிகள் மட்டுமே என்ன பார்த்துக்க சொல்றாங்க அப்படின்றதுல அவர் கடுமையான அதிருப்தியில் இருப்பதால் தான் தற்போது இந்த முடிவை அவர் எடுத்திருக்கிறார் அப்படின்னு நான் பாக்குறேன். குறிப்பாக அவருக்கும் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த கருத்து முரண்பாடு எனக்கு தெரிஞ்சு சமீப காலமாக ரெண்டு பேரும் ஒன்றிணைந்து ஒரு ஒரு நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்டதோ அல்லது ஒரு சில முக்கியமான விஷயங்கள்ல அவங்க ஒன்றாக செயல்பட்டதோ நம்ம பார்த்ததில்லை. ஒரு கருத்து முரண்பாடு, அதே மாதிரி கட்சிக்குள்ளேயே ஒரு கோஷ்டி பூசல் அப்படின்றது இருந்து கொண்டு இருக்கிறது. இதை எப்படி சரி செய்வது அப்படின்றதும் பாஜகவுடைய மேலிடத்துக்கு புரியாத ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. ஏன்னா ஒரு பக்கம் அண்ணாமலை, அதே மாதிரி அண்ணாமலை பாஜகவுடைய முக்கியமான கூட்டங்கள்ல தேசிய தலைவர்கள் வருகின்ற கூட்டங்கள்ல எல்லாம் அண்ணாமலை பெயர் சொன்னால் ஆர்ப்பரிக்கிற அளவுக்கு ஒரு கூட்டத்தை அவர் கூட்டுகிறார், அந்த ஒரு பிம்பத்தை அவர் உருவாக்குகிறார் அப்படின்ற ஒரு அலிகேஷன்ஸும் அவர் மீது நயினார் நாகேந்திரன் தரப்பிலிருந்து வைக்கப்படுகிறது. ஒருவருக்கு ஒருவர் மாத்தி மாத்தி பல்வேறு கருத்துக்களை மேலிடத்துக்கு அனுப்பி கொள்கிறார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சையும் இருக்கிறது. ஆகவே இதெல்லாம் தான் ஒரு காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தலை முன்னின்று வழி நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பில் அண்ணாமலை இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டிருப்பாரு. ஆனால் அவருக்கு அந்த ஸ்கோப் அப்படின்றது ரொம்ப லிமிட்டட் தான். ஒரு சின்ன ரோல்ல நீங்க பிளே பண்ணுங்க அப்படின்ற அளவுக்கு தான் பாஜக அவரை பயன்படுத்துகிறது அப்படின்னும் போது அவருக்கு அதில் மாற்று கருத்து இருக்கிறது. ஆகவேதான் இந்த முடிவுக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.